Hello my Alphas and Gulfis, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ் from Alpha Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க ப்ரொபோஸ் பண்ணி or else நீங்க அப்ரோச் பண்ணி அவங்க உங்களுக்கு நோ அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So straight ladies and gentlemen, நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் and கமெண்ட் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க because நான் பண்ற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு பொண்ணை நமக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம பசங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பே அதான். ஏன்னா ரிஜெக்ஷனை நம்மளால ஏற்றுக்க முடியாது. ஸோ அது தப்பான விஷயம். அந்த பொண்ணு எதுக்காக நமக்கு நோ சொல்கிறா அப்படின்றத யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, எதனால அவள் நோ சொல்கிறா, அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோவப்படுறது இதெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தப்பு தப்பாக தான் முடியும். அது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தப்பு தப்பாக தான் முடியும். அதனால தான் இந்த ஆசிட் அடிக்கிறது, ஏகப்பட்ட கேவலமான வேலைகள் எல்லாமே நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு நோன்னு சொன்னா அப்படின்னா அவளோட பேக்ரவுண்ட் யோசிங்க. அவள் யாரு, அவள் என்ன பண்ணுறா, அவளோட எய்ம் என்ன, அவள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறா, இது எல்லாமே யோசிங்க. அவள் எந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, அவங்க வீட்டில் லவ் மேரேஜ் ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களா, அவளுக்கு லவ் பிடிக்குமா பிடிக்காதா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பாருங்க. அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ எந்த மாதிரி பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி பசங்க பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இது எல்லாமே தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம கிட்ட வர்றது என்னன்னா, நோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் ஆர்டர் டு கெட் சக்சீட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முதல்ல உன்னை பாரு, நீ பார்க்க எப்படி இருக்குன்றத பாரு. நீ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான பர்சனா, நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கியா, அமேசிங்காக இருக்கியா, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்ற விஷயத்துல நீ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு நோ சொல்றது எல்லாமே பார்க்கலாம். நீ ஆசைப்படுறல அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்கா, அதான் எனக்கு ஒய்ஃபாக வரணும், என் லவ்வராக இருக்கணும், நீ ஆசைப்படுறல அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் ஆசைப்படுவா. ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா இல்லையா? ஸோ நீ மொக்கையா இருந்துட்டு போய் அவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட போய் நின்று வச்சுக்கோ, அவன் உனக்கு நோ தான் சொல்லுவா. பிகாஸ் எப்படி சொல்றது, பேலன்ஸ் எப்பவுமே இருக்கணும்ல. ஒன்று ரொம்ப டவுனாக இருந்து ஒன்று ரொம்ப அப் இருந்தால் இட்ஸ் நாட் பேலன்ஸ். நீ அந்த பொண்ணுக்கு ஈக்குவலான ஒரு பார்ட்னராக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணணும், அந்த அளவுக்கு நீ ஹேண்ட்ஸம் அண்ட் அமேசிங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன வழின்றதை பார்த்து உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீ ப்ராப்பராக இருக்கணும். அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பொண்ணுங்க மோஸ்ட்லி இந்த லுக்ஸ் எல்லாமே பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னா அவங்க உன்னோட கரியரை பார்ப்பாங்க. நீ யாரு, நீ என்ன பண்ணியிருக்க, என்ன படிச்சுட்டு இருக்க, என்ன படிச்சு முடிச்சிட்டியா, உன்னோட விஷன் என்ன, நீ எவ்வளோ சம்பாதிப்ப, இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் உன் கூட லைஃபை மேனேஜ் பண்ணணும், உங்க கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே பார்ப்பாங்க. நீ எதுவுமே இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத ஒரு பையனா இருந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே உங்க கூட இருக்க பிடிக்காது. என்னடா அப்பயும் அதே லெவலில் தான் இருக்கும், இப்பயும் அதே லெவலில் தான் இருக்கான்னு சொன்னா there is no improvement in our life la. So we should improve at each and every step. ஒரு ஸ்டெப் ஏற நம்மளோட சேஞ்சஸ் தெரியணும். ஒரு வருஷம் வயசுகள் மாற நீ வரணும். சில பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, லைக் எப்படி சொல்றது, சின்ன வயசுல பார்க்க ரொம்ப மொக்கையா இருப்பாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. இதே நம்ம விஜய் எடுத்துக்கலாம், தளபதி, அஜித், எல்லாமே நிறைய பேர் எடுத்துக்கலாமே. எல்லாருக்குமே வயசு ஏற இன்னும் இம்ப்ரூவ் இன்னும் அழகாயிட்டே தான் போறாங்களே தவிர அவங்க அழகு குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஸோ தே ஆர் இம்ப்ரூவிங் தெம்செல்ஸ். ஸோ நீங்களும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எல்லாமே நீங்கள் அவங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஹேஸ் அ குட் கரியர் பிஹைண்ட் யூ. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, அந்த பொண்ணு என்ன செய்ய நினைக்கிறான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணோட எய்ம் என்ன. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு லவ் பண்ண ஆசை இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு நோ சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில எப்படி சொல்றது ஒரு லிமிட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நான் என்டர் ஆகணும். அவங்களுக்கு என்னதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே சரி, அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க, ஏன் பேசாமே கூட இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. பொண்ணுங்க ஒரு விஷயத்தை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன மாதிரி எய்ம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களால் என்ன சப்போர்ட்டிவ் பண்ண முடியும்னு நீங்கள் பாருங்க, அதுக்கு எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுங்க. பட் டு நாட் ஃபோர்ஸ் எனி ஒன் இன் யோர் ரிலேஷன்ஷிப் ஃபோர்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் அது பெர்மனன்ட் கிடையாது. சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் வில் பி அ வெரி டேஞ்சரஸ் அண்ட் பெயின்ஃபுல் ஒன். ஸோ லாஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன தெரியுமா, இது வந்து நீங்கள் ஜாலியாக விளையாடணும். ஏன்னா பொண்ணுங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் நோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்க அந்த 4 பாயிண்ட்டையும் டிக் எல்லாம் டிக் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது வெறும் நீங்கள் பின்னாடி அலைஞ்சு திரிஞ்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது தான். ஏன்னா பிகாஸ்
அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பின்னாடி அலையிட்டோம் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. தட்ஸ் பொண்ணுங்களோட ஒரு ஜென்ரல் கேரக்டர்னு வச்சுக்கலாமே. ஸோ அதுக்காக நீங்கள் அவங்க பின்னாடி ஜாலியாக அலையலாம், சுற்றலாம், கிஃப்ட் வாங்கி தரலாம், பேசலாம், பழகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே இம்ப்ரெஸ் பண்ணலாம். திடீர்னு ஒரு பொண்ணு லைக் அவங்க பெஞ்சில் உட்காந்து ஒரு சின்ன ரோஸ் வச்சுட்டு போகலாம். நிறைய வழி இருக்குல்ல. திடீர்னு அவங்க நோட் புக்கை திருடி அவங்க நோட் புக்கில் ஏதாவது வச்சுட்டு சீக்கிரட்டாக வச்சுட்டு போகலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ. ஸோ அதனால் பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களை பயங்கரமாக அலைய விடுவாங்க. ஸோ இஃப் கேர்ள்ஸ் சே நோ டு யூ, இது எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா, இதெல்லாம் இருந்து நம்ம கிட்ட ஏன் நோ சொன்னா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு லவ் பண்றாளா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயம் எல்லாம் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மால்ஃபிஸ் அண்ட் குல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வரட்டா?